வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேக் ரேங்க் வீக்னஸ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, இது முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்ததோ, இல்ல இதுக்கு முன்னாடி நடத்துனது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து மத்த பிளாட்ஃபார்ம், செஸ் பிளாட்ஃபார்ம் லைக் chess.com இல்ல லீச்செஸ் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு ஓனா ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம அகாடமியோட ஆப்பு. இதில தான் இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸும் சரி, ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து இந்த ஆப்பை கொடுத்து இதில் தான் அவங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற இன்ஸ்டியூட்டோட தான் நம்ம கொலாப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஏஜே சென்டரு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் அவங்க ஒரு அகாடமி இருந்துச்சு, அவங்களோட கொலாப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டேரெக்டாக அகாடமியில் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை, மற்ற அகாடமியோட கொலாப் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் நம்ம அகாடமி ஆஸ் யூஷுவல் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். த்ரூஅவுட் நம்ம துபாய் கண்ட்ரீஸ்லையும் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி யூஎஸ் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். இந்தியாலையும் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அது எல்லாமே நம்மளோட இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி பேக் ரேங்க் வீக்னஸை பற்றி பார்த்துடலாம். முதல்ல பேக் ரேங்க் வீக்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பேக் ரேங்க்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது எல்லாமே ரேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி A, B, C, D, E, F, G and H இது எல்லாமே ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி போகும்னா, ரேங்க்ஸ் எல்லாமே ஹரிசாண்டல் லைன்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸாக தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃபைல்ஸுங்கிறது வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸு, அது இந்த மாதிரி நேராக போகும். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இதில் எது பேக் ரேங்க்னா, ரேங்க்குங்கிறப்ப நம்ம இந்த 1 to 3 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1 to 3ல 2 பேக் ரேங்க்ஸ் இருக்கு, பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட்டுக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒயிட்டோட சைடு, கரெக்டா? இது வந்து ஒயிட்டோட சைடு, இது வந்து பிளாக்கோட சைடு. எப்படி பிளாக் ஒயிட் பிரிக்கிறோம்னா, நம்ம ரீசெட் பண்ணும்போது 1ம் 2ம் ஒயிட் இருப்பாங்க அண்ட் 7ம் 8லையும் பிளாக் இருப்பாங்க. ஓகேவா? பிளாக் வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னா, ஒயிட்டை நோக்கி வருவாங்க, ஒயிட் வந்து பிளாக்கை நோக்கி போவாங்க. ஸோ இதுதான் நம்ம நார்மலாக இந்த ஃபார்மேட். ஓகேவா? ஓகே, இப்போ பேக் ரேங்க்குங்கிறது என்னன்னா, ஒயிட்டு நான் என்ன சொன்னேன், இனிஷியலாக இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னேன், கரெக்டா? ஸோ எப்படி நம்ம இதை பார்க்கலான்னா, ரீசெட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ரீசெட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும், கரெக்டா? ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஒயிட்லாம் அடிக்க வச்சுருந்தா பிளாக் இந்த சைடு இருப்பாங்க. இப்படி தான் நம்மளுக்கு பொசிஷன் இருக்கும். இப்போது இதில் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி, இந்த ஒயிட் எப்படி போகிறாங்கன்னா, பிளாக்கை நோக்கி போகிறாங்க, கரெக்டா? அப்போ இதுதான் அவங்களோட ஃப்ரண்ட்டு, இதுதான் அவங்களோட பேக்கு. அப்போது இருக்கிறதுலே பேக்கு ஃப்ரண்ட் ஒயிட்டுக்கு எதுனா இதுதான், இதுதான் அவங்களோட பேக்கு. ஏன்னா இவங்க எப்படி போகிறாங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இவங்க இப்படி தான் மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக் பீசஸ்லாம் இங்கே இருக்கும். அவங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னா, ஒயிட்டை நோக்கி மூவ் பண்ணுவாங்க. எப்படி? 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்போ எது அவங்களோட பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 தான் அவங்களோட பேக். ஸோ இது ஃப்ரண்ட்டு, இதுதான் இவங்களோட பேக்கு. அப்போது ஒரே நிமிஷம். ஓகே, அப்போ எப்படின்னா, ஒயிட்டுக்கு 1, ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா 8, ஸோ 8th ரேங்க். அப்போது ஃபஸ்ட்டு ரேங்க் இஸ் ஃபார் ஒயிட் அண்ட் 8th ரேங்க் இஸ் ஃபார் பிளாக். இதுதான் அவங்களோட பேக் ரேங்க்.
ஒயிட்டுக்கு பேக் ரேங்க்குங்கிறது இந்த 1, பிளாக்குக்கு பேக் ரேங்க்குங்கிறது இந்த 8. ஓகேவா? ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் ரேங்க் வீக்னஸ். அதில் எப்படி செக்மேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது வந்து பிளாக் டு பிளே. ஓகேவா? ஸோ போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பிளாக் டு பிளே. இப்போ நார்மலாக நம்ம செக்குனா என்னன்னு பார்த்துருக்கோம். செக்குனா என்னது? கிங்குக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா அதை செக்குன்னு சொல்லுவோம். அந்த அட்டாக் பண்ண கிங்கு எங்கேயும் நவுற முடியாமல் டேப் ஆயிட்டாங்கன்னா அதை செக்மேட்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக் ரேங்க்ல இந்த செக்மேட்டை பண்ண போகிறோம். கிங்கை ட்ராப் பண்ண போகிறோம். கிங்கை செஸ்ல அடிக்க முடியாது. கிங்கை என்ன பண்ணணும்னா அரெஸ்ட் தான் பண்ணணும். கிங்கை நம்ம கேப்சர் பண்ண முடியாது செஸ்ல. ஜஸ்ட் நம்ம இந்த கிங்கை நவுற விடாம என்ன பண்ண போறோம்னா அரெஸ்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பண்ண போறோம். ஸோ பிளாக் டு பிளேனா இவங்க பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட்டை தான் மேட் அடிப்பாங்க. ஒயிட்டை நம்ம என்ன பண்ணணும்னா மேட் அடிக்கணும். ஓகேவா? என்ன மேட் அடிக்கணும்? செக் மேட் அடிக்கணும். ஸோ ஒயிட்டை செக் மேட் அடிக்கணும். எங்க அடிக்க போறோம்னா இது வந்து பேக் ரேங்க் வீக்னஸ். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து பேக் ரேங்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்? மேட் அடிக்க போறோம். ஓகேவா? ஒயிட்டோட பேக் ரேங்க்ல. ஓகே, எப்படி பண்ணலாம்? அப்போ ஒயிட்டோட பிளாக் ரேங்க்குங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் தான். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ஒயிட்டோட பேக் ரேங்க். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் எந்த பீஸ் அங்க போனா செக் வைக்க முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்கு. பேக் ரேங்க்ல செக் வைக்கிறதுக்கு 2 பீசஸால மட்டும்தான் முடியும். அது என்னென்ன பீஸ்னா குயின் அண்ட் ரூக். ஓகேவா? குயின் அண்ட் ரூக்ல மட்டும்தான் பேக் ரேங்க் மேட் அடிக்க முடியும். பிஷப்பும் நைட்லயும் அடிக்க முடியாது. ஓகே, பான்ல பண்ணலாமா சார்னா பான் ஒருவேளை செகண்ட் ரேங்க்ல இருந்துனா கூட இது ப்ரமோட் ஆகி இந்த இடத்துல குயினோ ஆர் ரூக்கோ எடுத்தா நம்மளால பேக் ரேங்க் வீக்னஸ் பண்ண முடியுமே தவிர்த்து நம்மளால பிஷப்லயும் நைட்லயும் பண்ண முடியாது, பானையும் டைரக்டா வச்சு பண்ண முடியாது. ப்ரமோட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ பேக் ரேங்க் வீக்னஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது குயின் அண்ட் ரூக். நம்ம குயின் எடுத்துட்டு போய் பேக் ரேங்க்ல வைக்கணும். இப்போ இங்க பிளாக் டு பிளே. ஸோ இது பிளாக் டு பிளே. பிளாக் கிட்ட என்னென்ன இருக்கு? குயின் இருக்கு, 2 ரூக்ஸ் இருக்கு. கிங் இது ஒயிட் கிட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி குயின் இருக்கு, 2 ரூக்ஸ் இருக்கு, ஆனா பிஷப்பும் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க ஸ்லைட்டா பீஸ் அப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒயிட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கேம் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம நோட் பண்றோம் அவங்களோட பேக் ரேங்க்ல எந்த பீஸுமே கிடையாது. குயினும் மேல இருக்கு, ரூக்கும் மேல இருக்கு, எல்லா பீஸுமே மேல இருக்கே தவிர இந்த பேக் ரேங்க்ல அவங்க எதையுமே வைக்கல. அப்ப என்னன்னா இந்த பேக் ரேங்க் வீக்கா இருக்கு. அவங்களோட கிங்கை காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்ம குயின் எடுத்துட்டு போய் செக்குன்னு வைக்கலாம். சார் குயின் எடுத்துட்டு போய் செக்குன்னு வச்சா அவங்க பிஷப்பால அடிச்சிருவாங்களே சார் அப்படின்னீங்கன்னா, எஸ், அவங்க பிஷப்பால இங்க அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ரூக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ரூக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பி அடிக்கலாம். அப்போ நம்ம குயின் போயிடுமே அப்படின்னா, சாரி இந்த இடத்துல பொசிஷன். ஓகே ஓகே, இப்போ அவங்க பிஷப்பால அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பிஷப் இன்டு குயின் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன் அடிக்கணும்? ஏன்னா செக்ல இருக்கு, அடிச்சுதான் ஆகணும். அப்ப அடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ரூக் இன்டு பிஷப்னு அடிச்சிடுறோம். அடிச்ச உடனே இந்த இடத்துல என்ன ஆயிடுது? செக் வருது. செக் வரும்போது நம்ம 3 விஷயத்த பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா கில், பிளாக், எஸ்கேப். இந்த செக் வைக்கிற பீஸை கில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்லைன்னா இந்த செக்கை பிளாக் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்லைன்னா கிங்கை எஸ்கேப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த 3மே பண்ண முடியல. அதனால இது என்ன ஆயிடுச்சு? செக்மேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேக் ரேங்க் வீக்னஸ். ஓகே, பேக் ரேங்க் செக்மேட். இல்லை சார் நான் செக்ல மறைப்பேன் சார், ரூக் எடுத்துட்டு வந்து மறைப்பேன் சார் அப்படின்னா திரும்பி அவன் என்ன பண்ண போறான்? கேப்சர் பண்ணி மேட் வச்சிருவான். இப்போ கிங்கால இந்த சைடும் போக முடியாது ஏன்னா ரூக் இருக்கு, இந்த பக்கமும் போக முடியாது ரூக் இருக்கு. ஸோ இந்த 3 பானும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கிங்கை ஷீல்டு மாதிரி தடுத்துட்டு இருக்கு.
ஓகேவா? ஸோ அவங்களால எஸ்கேப்பும் ஆக முடியாது. ஸோ பேக் ரேங்க் செக்மேட்டுங்கிறது இந்த மாதிரி டைப்பில் தான் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் பொசிஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது ஒயிட் டு பிளே. இப்போ ஒயிட் என்ன பண்ண போறாங்கன்னா பேக் ரேங்க்ல மேட் அடிக்க போறாங்க. பட் இங்க கிங் இருக்கு கரெக்டா? ஆனா இந்த கிங்கு இந்த பேக் ரேங்க்ல பாருங்க, அவனோட ரூக் இருக்கு, பிளாக்கோட ரூக் இங்க இருக்கு. அதே மாதிரி கிங்கும் கார்னர்ல இல்லாம G8ல இருக்காங்க கரெக்டா? அப்போ அவங்க சென்டர்ல இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனா இங்க ஒரு ஓப்பனிங் ஸ்பேஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இந்த இடத்துல ஒரு பான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த பான் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம இந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்னா, முதல்ல இந்த கிங்கை நம்ம வந்து கார்னர் பண்ணணும். ஓகேவா? ஏன் கார்னர் பண்ணணும் சார் அப்படின்னா, கார்னர் பண்ணாதான் இவன் நல்லா போய் வசமா மாட்டுவான். அப்படி மாட்டும் போது நம்ம ஈஸியா மேட் அடிக்கலாம். ஏன்னா அவனோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸும் கிங்கோட மூவ்மெண்ட்டையும் நம்ம கம்மி பண்ணணும். அப்ப எப்படி அவனை விவரம் தள்ளுறதுன்னா செக் வச்சு தான் தள்ள முடியும். சரி சார், நான் ரூக்கால செக் வைக்க முடியுமான்னு பார்த்தா, ரூக்கால செக் வச்சிங்கன்னா அடிச்சிருவோம். அப்போ ரூக்கால செக் வைக்க முடியாது. தென் என்ன பண்றது? நம்ம குயினால செக் வைக்கலாம். குயினுக்கு யாரோட சப்போர்ட் இருக்கு? ரூக்கோட சப்போர்ட் இருக்கா? ஸோ ரூக்கோட சப்போர்ட் இருக்கிறதுனால அவனால குயினை அடிக்க முடியாது. ஸோ கிங்கை கார்னருக்கு எடுத்துட்டு போகும்போது குயின் F8. இப்போ இந்த செக்குக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும்? இந்த குயினை கில் பண்ணி தான் ஆகணும். அவன் கில் பண்றதுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கு பாருங்க, பேக் ரேங்க்ல பிளாக்கோட ரூக் இருக்கு. அப்ப அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? கில் பண்ணுவானா? கில் பண்ணும் போது அகெயின் அந்த குயினுக்கு யார் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தா? இந்த ரூக். அந்த ரூக் வந்து ரூக்கை கில் பண்ணிடும். அப்போ அப்படி கில் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா செக்மேட் நடக்குது. ஸோ இதுதான் செக்மேட். அதனாலதான் இந்த கிங்கை இங்க கார்னருக்கு அனுப்புறோம். ஓகேவா? ஸோ இதுவும் எங்க நடக்குது? பிளாக்கோட பேக் ரேங்க். ஓகேவா? போன பொசிஷன்ல ஒயிட்டோட பேக் ரேங்க் பார்த்தோம். இதுல பிளாக்கோட பேக் ரேங்க். ஸோ பிளாக்குக்கு 8th ரேங்க். இதை மறக்கவே கூடாது. 2 பேக் ரேங்க் இருக்கு. பிளாக்குக்கு 8th, ஒயிட்டுக்கு 1st. ஸோ அந்த இடத்துல ரூக்கோ குயினோ போய் செக்மேட் அடிச்சிச்சுன்னா அதான் பேக் ரேங்க் செக்மேட்னு சொல்றோம். ஒரு பேக் ரேங்க்ல வீக்னஸ் இருக்கும் போது செக்மேட் பண்றாங்க. அதனால பேக் ரேங்க் வீக்னஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த பொசிஷன் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்களே பாஸ் பண்ணிட்டு இதை கண்டுபிடிங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் மேட்டின் 2ல தான் வருது. ஸோ இதுவும் போன பொசிஷன் மாதிரியே தான். ஸோ என்ன பண்ண போறோம்னா முதல்ல கிங்கை கார்னருக்கு அனுப்புறதுக்காக நம்ம செக் கிரியேட் பண்ண போறோம். செக் கிரியேட் பண்ண உடனே கிங்கு இதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க அங்க உள்ள போயிடுவாங்க. போகும்போது அகெயின் பேக் ரேங்க்ல வீக்னஸா இருக்கிறதுனால, எப்படி வீக்னஸ்? நம்மளுக்கு 2 பீசஸ் சேமா என்ன பண்ணுது? இந்த இடத்துல இந்த ஸ்கொயரை டாமினேட் பண்ணுது கரெக்டா? அதாவது குயினும் இந்த ஸ்கொயரை அட்டாக் கண்ட்ரோல் பண்றாங்க. ரூக்கும் இந்த ஸ்கொயரை என்ன பண்றாங்க? இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்னா குயின் இங்க வைக்கும் போது அவங்க ரூக்கால அடிச்சிட்டாங்கன்னா நம்மளும் திரும்பி அடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா சப்போர்ட்டை விட அட்டாக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வின் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இதுதான் அட்டாக் ரைட்டா? குயின் தான் அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஸ்கொயரை. அப்போ நம்மளுக்கு எத்தனை அட்டாக்ஸ் இருக்கு? 2 அட்டாக்ஸ் இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட எத்தனை டிஃபென்ஸ் இருக்கு? ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட 1, 2 இருக்கு. அப்போ யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் மோரா இருந்துச்சுன்னா டிஃபென்ஸால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? குயினை ஜஸ்ட் நம்ம இங்க வச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? அந்த ஸ்கொயர்ல மேட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பொசிஷன். இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான். நீங்க ரூக் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா ரூக்குக்கு குயினோட சப்போர்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல கிங்கை
கார்னர் பண்ணதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா செக்கு, அகைன் அவன் கார்னர் போவான். தென் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பேக் ரேங்க்ல மேட் அடிச்சிடலாம். சேம் அதே மாதிரி இந்த பொசிஷன். ஆனால் அந்த மாதிரியே இருக்குமானா கிடையாது. இது பிளாக் டு பிளே. ஆக்சுவலாக போர்ட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது பிளாக் டு பிளே. இது டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா பேக் ரேங்க்ல மேட் அடிச்சுக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, கிங்கு கார்னர்ல தான் இருக்கு, கரெக்டா? ஸோ பிளாக் தான் விளையாட போறாங்க, கிங்கு கார்னர்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரூக் அடிக்கலாமா? அடிக்க முடியாது, ஏன்னா குயின் இருக்கு. சரி, குயின் அடிக்கலாம்னா நைட் இருக்கு. ஆனா இவங்க 3 பேரும் கனெக்டட்ல இருக்காங்க. சரி, இது சூப்பரா இருக்கு பாருங்க. குயினுக்கு நைட் சப்போர்ட்டு, ரூக்குக்கு குயின் சப்போர்ட்டு, இந்த நைட்டுக்கு ரூக் சப்போர்ட். அப்ப இந்த 3 பேருமே என்ன ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க. பட் யாருமே இந்த பேக் ரேங்கை கண்ட்ரோல் பண்ணல. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம டைரக்டா குயின் எடுத்துட்டு போய் செக்குன்னு வச்சோம்னா அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கிங்கை தப்பிக்க வைக்க முடியாது, இந்த குயினை கில் பண்ண முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற ஒன்லி ஆப்ஷன் என்ன, பிளாக் மட்டும்தான். அப்போ அவன் பிளாக் பண்றான்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை கில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு சப்போர்ட் இல்லை, ஈஸியா செக்மேட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மீதி இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு, சில பொசிஷன்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே கொடுக்குறோம், சில பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸாக எல்லாமே வந்துடும் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.